மதுரை மற்றும் அண்டை மாவட்டங்களில் ஜனவரி முதல் டிசம்பர் 2025 வரை நிகழ்ந்த 1525 சாலை விபத்துகளில் காயம் அடைந்தவர்களுக்கு இம்மருத்துவமனையில் வழங்கப்பட்ட சிகிச்சைகளின் பகுப்பாய்விலிருந்து இந்த முடிவுகள் தெரிய வந்துள்ளன. நாளொன்றுக்கு சராசரியாக 4 சாலை விபத்துகளில் காயம் அடைந்தவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதில் 56% பேருக்கு எலும்பியல் சிகிச்சையும் 20% பேருக்கு நரம்பியல் அறுவை சிகிச்சையும் 11% பேருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் தேவைப்பட்டது. மதுரை ஜனவரி 20, 2026 மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி அதிக வேகம் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது ஆகிய காரணங்களுடன் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துவதும் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களுள் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை மதுரை மற்றும் அண்டை மாவட்டங்களில் நிகழ்ந்த 1525 சாலை விபத்துகளின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நேர்வுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. What we have seen actually this regarding this road accidents, if patient brought in the golden hour, within golden hour means the first 1 hour after the accident, it is called golden hour. If patient reach hospital early, the survival of these patients are mostly possible. What we found actually last 1 year, the incident of accidents has gone up, and we have received more than 1500 patients. Every day, if you see 3 to 5 patients, trauma patients or accident patients we receive in our department. Because of this coordination with the trauma team in our hospital, we have saved many lives. Even the patients, those patients having polytrauma, BP is not recordable, head injury, but because they brought to the emergency department early and sometimes they required the surgery, we shifted these patients after stabilizing in the emergency department to the மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 11 17 வரைக்கும் ரோட் சேஃப்டி வீக்காக கொண்டாடப்படுறாங்க. இந்த ரோட் சேஃப்டி வீக் அப்படிங்கிறது எதுக்குன்னா பப்ளிக்கு இன்னும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. நம்ம தகுந்த பாதுகாப்பான வழிமுறையில் கடைபிடித்தால், சாலை விதிகளை கடைபிடித்தால் இந்த சாலை விபத்துகள் குறையும். சாலை விபத்துங்கிறது இப்போது ஒரு வருஷத்துக்கு 4.7 லட்சம் பேர் இந்தியாவில் சாலை விபத்தால் பாதிக்கப்படுறாங்க. அதில் 1.7 லட்சம் பேர் சாலை விபத்தினால மரணம் அடைகிறாங்க. நமது மீனாட்சி மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்திலேயே ட்ராமா கேர் டீம் 24/7 ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 1500 சாலை விபத்துகள் ஏற்பட்ட பேஷண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் 80% பீப்புளை கோல்டன் ஹவருக்குள்ளே கொண்டு வந்தனால காப்பாற்ற முடிஞ்சது. இது மாதிரி கோல்டன் ஹவருக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டால் காப்பாற்ற முடியும். இது போக என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, நம்ம பப்ளிக்கில் அவேர்னஸ் கொடுக்கணும். இது எல்லா அவேர்னஸ் போக தனி மனித ஒழுக்கம், சாலை விதிகளை நம்ம கடைப்பிடித்து போகணும். இதுபோக பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன்லேயே சாலை விதிகளை மதித்து எப்படி நடக்கணும்னு ஸ்கூல் கிட்ஸுக்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறது குறைய வாய்ப்புண்டு. நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.